எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஒரு நல்ல கதைங்க. அதாவது யாருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையே நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கதை. அதை பார்க்கலாங்க. ஒரு காட்டு வழியாக ஒரு பொண்ணு ஒன்று நடந்து போயிட்டுருக்குங்க. ஒரு வேலையாக ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய பாறாங்கல். அந்த பாறாங்கல்ல ஒரு பாம்பு ஒன்று சிக்கிக்கிச்சு. அதாவது பாம்பு சுருண்டு உட்காந்துருந்துருக்கு. உருண்டு வந்த பாறை அது மேலே விழுந்துருச்சு. இது அதிலிருந்து அந்த பாறையிலிருந்து தப்பிச்சு வர முடியல. பாவை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கத்திட்டு கிடக்குது. இந்த பொண்ணு அதை பார்த்துருச்சு. பார்த்துட்டு சரி நம்ம காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் போய் பெரிய கல்லுங்க. அந்த கல்லை இந்த பொண்ணு நாளெலாம் தூக்குறது ரொம்ப கஷ்டம். சரி லேசாக தூக்குனாலும் பாம்பு வெளியே வந்துடும்ல. அதனால் போய் கஷ்டப்பட்டு அந்த பாறையை இந்த பொண்ணு தனியாக தூக்குதுங்க. தூக்கும்போது பாம்பும் வெளியே வந்துடுது. வெளியே வந்துட்டு படம் எடுத்து சீர்ற மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு பார்க்குது. என்ன அப்படின்னா, இல்லை உடனே நான் கடிக்க போகிறேன் அப்படிங்கிறது அந்த பாம்பு. இணையவா பாவன்னு உன்னைய நான் காப்பாற்றினேன், இணைய நீ கடிக்கிறியா? அப்போ இல்லை இல்லை என்னுடைய இயல்பே அதுதானே. நான் யாரை பார்த்தாலும் அவங்கள கடிக்கிறது தான் என்னுடைய இயல்பு. அதில் நான் எப்படி மாறுவேன்? இருக்கே அப்படித்தானே. என்னுடைய பழக்கமே யாரை பார்த்தாலும் கடிக்கிறது தானே. அதில் காப்பாற்றினவங்க காப்பாற்றவங்க உதவி செஞ்சவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேனே. நான் யாரை பார்த்தாலும் எதிர்த்தாலும் வந்தாங்கன்னா கடிச்சிடுவேன். உடனே கடிக்கத்தான் போகிறேன். அது ஒன்றுமே புரியல. அப்போ அது சொல்லுது இந்த பொண்ணு, சரி நீ கடி. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே நிற்போம் கொஞ்சம் நேரம். ஏதாவது மிருகங்க காட்டு மிருகங்க தான் வருதான்னு பார்ப்போம். வந்தால் அதுங்கள்கிட்ட யோசனை கேட்போம். அதாவது முத எந்த மிருகம் வருதோ அதுகிட்ட இந்த நாயத்தை கேட்கறது. அந்த மிருகம் என்ன சொல்லுதோ அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு பாம்பும் சரின்னு ஒத்துக்குது. நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு நரி ஒன்று வருதுங்க. ஒரு நரி, நல்லா பெரிய நரி அந்த பக்கம் வருது. நரியை கூப்பிட்டு இந்த பொண்ணு சொல்லுது, நடந்த வர்றது சொல்லுது. இந்த மாதிரி நான் வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த பாம்பு பாறையில் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு, வெளியே வர முடியாது, கஷ்டப்பட்டுச்சு. நான் காப்பாற்றினேன், என்னை கடிக்கிறேன்னு சொல்லுது. இது நியாயமா அப்படிங்கும்போது நரிதான் தெரியும்ல, ரொம்ப தந்திரமானது. என்ன சொல்லுது, இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு அவ்வளோவா புரியல. நரி சொல்லுதுங்க, நீங்கள் சொல்கிறது அவ்வளவா எனக்கு புரியல. நீங்கள் அது என்ன நினைச்சுங்கிறது செஞ்சு காமிச்சா நான் முடிவு சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப சரின்னு சொல்லி பாம்பும் ஒத்துக்குது. சரி அதை என்ன நினைச்சுங்கிறது செஞ்சே காமிச்சிடலாம் அப்படி. முன்னே எப்படி உட்காந்துருச்சோ பாம்பா அந்த மாதிரி சுருண்டு உட்காருது. இந்த பொண்ணு அந்த பாறையை மேலே தூக்கி வச்சிருது. இப்போ கேட்குறாப்புல நரி, இப்போ என்ன உன்னால் வெளியே வர முடியாதா அப்படிங்கும்போது பார்க்குறது. இல்லை இனிமேல் தான் பாறை இருக்க, பாறை ஒரு இடத்த நல்லா நசுக்கிட்டு இருக்கு, அதனால் என்னால் வெளியே வரவே முடியாது, யாராவது காப்பாற்றினாதான் என்னால் வர முடியும். அப்படியா? அப்போ இந்த பொண்ணுகிட்ட நரி சொல்லிடுறது, நீ வாட்டி உன் வேலையை பார்த்துட்டு போமா, அதை காப்பாற்றவே வேணாம், அப்படி செத்து அப்படி கிடந்து அப்படி சாவட்டும், மாட்டிச்சல அப்படி இருந்து அது அப்படி சாவட்டும், அதை நீ காப்பாற்றவெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நரி சொல்லுதுங்க. நான் நீ என்னை காப்பாற்றினாலும் உண்மையெல்லாம் நான் இறக்கமே காட்ட மாட்டேன், உன்னை கடிக்கத்தான் செய்வேன்னு சொல்லிச்சுல. இந்த மாதிரி இறக்கம் கெட்டாதவங்களுக்கு நம்ம உதவியே செய்யக்கூடாது, அதனால் அதை அப்படி கிடந்து சாப்பிட்டான் அப்படி. ஆமாங்க, நம்மள்கிட்ட கருணை வர்ற எல்லாருமே நம்மளுக்கு உதவி செய்யறதில்லை. அந்த உதவியை பாராட்ட நன்றி கெட்டவங்க எப்பவுமே மாறவே மாட்டாங்க. நன்றி கெட்டவங்க அதை அப்படி பழகி போயிடுறாங்களா, அதுலேருந்து மாறவே மாட்டாங்க. அவங்க நன்றி கெட்டவங்களாகவே தான் இருப்பாங்க. அதான உண்மை. இந்த கதையிலே நம்ம அதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? சரிங்க, வேறு ஒரு நல்ல வீடியோவோட நான் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க.